பிளாட்ஃபார்ம்ல பார்க்கிங் போட்டு வச்சுக்கிறீங்க என்னன்ட்டு அவங்க வந்து நீங்க பாத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. மெட்ரோ வாட்டர் தண்ணியில கக்கூஸ் தண்ணி கலந்து வருது, இந்த பழுப்பு நோண்டதில்ல. விளம்பர திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அடிப்படை வசதிகளின்றி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆனால் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று வெற்று தம்பட்டம் அடித்து வரும் விளம்பர அரசு மக்கள் பிரச்சனைகளை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை. ரோட் ஷோ நடத்துவதிலும் ஆட்டம் பாட்டத்துடன் நடத்தப்படும் வரவேற்புகளுக்கும் முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருவது மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை வசதிகளின்றி தலைநகர் சென்னையில் மக்கள் அல்லாடும் அவலம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விளம்பர திமுக வசம் உள்ள 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 118வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளான நல்லமுத்து நாயக்கர் தெரு மற்றும் பிள்ளையார் கோவில் தெருக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. துர்நாற்றம் வீசும் குடிநீர், முறையற்ற சாலை, திமுக பிரமுகருடைய ஹோட்டலின் வாகன நிறுத்துமிடமாக மாறியிருக்கும் நடைபாதை, தள்ளாடிக் கொண்டிருக்கும் மின்சார பெட்டிகள், அடிக்கடி ஏற்படும் மின்தடை என பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகி இருக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த ரோடை எடுத்து போட்டு இன்னும் ரோட பள்ளமே மூடாதகிறானுங்க. அவன் தண்ணி பண்ணிட்டா வழிக்குன்னு ஊழறானுங்க. வேற இதை கேட்க யாரும் இல்லை. அது நல்லபடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்குறோம். இந்த போர் தண்ணியில் மெட்ரோ வாட்டர் தண்ணியில் கக்கூஸ் தண்ணி கலந்து வருது, இந்த பழுப்பு நோண்டதில்ல. அதை வந்து சுத்தம் பண்ணுறதில்ல. அது எல்லாமே அரசாங்கமே கேர்லெஸ்ஸாக இருக்குது. துர்நாற்றம் வீசும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பலமுறை மாநகராட்சியிடம் முறையிட்ட போதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது அப்பகுதி மக்களின் பெரும் குற்றச்சாட்டாக உள்ளது. அடிப்படை வசதிகள் இல்லாதது ஒரு புறம் இருக்க, விளம்பர திமுகவினரின் அத்துமீறல்களும் அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. தியாகராய நகர் பகுதியில் உள்ள தனிகாச்சலம் சாலையில் திமுக பிரமுகர் ஒருவர் தன்னுடைய ஹோட்டலுக்கு வாகன நிறுத்துமிடமாக நடைபாதையை ஆக்கிரமித்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளார். தனிகாச்சலம் ரோட்ல நிறைய விபத்து நடக்குது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தாவே தெரியும், பிளாட்ஃபார்ம்ல ஃபுல்லா பைக்கு, காரு எல்லாம் பார்க்கிங். இந்த ஆர்கா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அவங்க டிரைவரை வச்சு எத்தனை வண்டிகளை லைனா போட்டுறாங்க. சரவணா ஸ்ட்ரீட்லயும் வண்டிகளை வச்சு லைனா டிரைவரை வச்சு போட்டுறாங்க. அதனால ஈவினிங்ல தொடர்ந்து ரொம்ப டிராபிக் இடைஞ்சலாவது விபத்து நடக்குது. நாங்க நிறைய வாட்டி ஓட்டல் நிர்வாகத்திட்ட சொல்லியிருக்கோம், இதுமாதிரி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கிங் போட்டு வச்சுக்கிறீங்க என்னன்ட்டு அவங்க வந்து நீங்க பாத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. சாலை முழுக்கவே திமுக பிரமுகர் அவருக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி வைப்பதால் சாலை குறுகலான சாலையாக மாறிவிட்டது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பினால் யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லுங்கள் என அடாவடியாக ஹோட்டல் உரிமையாளர் பதிலளிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். தங்களுடைய அடிப்படை தேவைகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் 1000 விளக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், 118வது வார்டு திமுக கவுன்சிலர் மல்லிகா ஆகியோரிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த பலனும் இல்லை என்பதும், எம்எல்ஏவை தேர்தல் நேரத்தில் பார்த்ததோடு சரி, கவுன்சிலர் வார்டு பக்கமே தலை காட்டுவது இல்லை என்பதும் அப்பகுதி மக்களின் ஆதங்கமாக உள்ளது. விளம்பர திமுக அரசால் தீர்வு காணப்படாமல் இருக்கும் இந்த பிரச்சினைகளுக்கு விடிவு காலம் பிறக்குமா என காத்திருக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இனிமேலாவது நல்லது நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுமாதிரி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கிங் போட்டு வச்சுக்கிறீங்க என்னன்ட்டு அவங்க வந்து நீங்க பாத்துங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. மெட்ரோ வாட்டர் தண்ணியில கக்கூஸ் தண்ணி கலந்து வருது, இந்த பழுப்பு நோண்டதில்ல.